வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நடப்பு நிகழ்வு பிப்ரவரி மாதம் 2019 6/2/2019 நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பிப்ரவரி 4 முதல் 10 வரை 30 சாலை பாதுகாப்பு வாரத்தை அனுசரிக்கின்றது. இந்த வருடத்திற்கான 2019 கருத்துரு சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு என்பதாகும். பிப்ரவரி 20 முதல் 24 வரை பெங்களூரில் உள்ள எலக்னாவில் உள்ள விமானப்படை தளத்தில் ஏரோ இந்தியன் வின் 12வது பதிப்பான ஏரோ இந்தியாவின் 2019 நடத்தப்பட்டு இருக்கின்றது. சர்வதேச விமான போக்குவரத்து துறையில் வியாபார வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் இது ஒரு முக்கியமான நடைமுறை ஏற்படுத்தி இணைகின்றது. மாநில கூட்டுறவு சங்கமான ஆவி நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் பாலை கத்தார் நாட்டின் தலைநகரான டோக்கியோவில் தமிழ்நாடு பால்வளத்துறை அறிமுகம் செய்கின்றது. முதலாக இது சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தேசிய செய்திகள். பிரதமர் மந்திரி ஜான் ஆரோக்கியத்தின் திட்டத்தின் கீழ் செயலாக்க மந்திரிகள். பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய திட்டமானது அத்திட்டத்தை மாநிலங்கள் நிறைவேற்றுவதற்கு பின்வரும் 3 மாதிரிகளை முன்மொழிந்து இருக்கிறது. காப்பீட்டு மாதிரி. இம்மாதிரியின் கீழ் காப்பீட்டுக்கு தொகை காப்பீட்டு நிறுவனத்திற்கு அளிக்கப்படும். அந்நிறுவனங்கள் அத்தொகையை நிர்வகிக்கும் உரிமை பெறுபவருக்கு பணம் செலுத்துகின்றது. அறக்கட்டளை மாதிரி. இம்மாதிரி கீழ் ஒவ்வொரு மாநிலமும் திட்டத்தை செயல்படுத்திட தனக்கு சொந்தமான ஒரு அறக்கட்டளை நிறுவும். உரிமை குரல்கள் மத்திய மாநில அரசுகள் பங்களித்து தொகுப்பு நிதியிலிருந்து விநியோகிக்கப்படும். கலப்பான மாதிரி. இம்மாதிரியான கீழ் உரிமை கொள்ளாளர்கள் ஒரு பகுதி காப்பீட்டை மாதிரியானவர். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகள். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகள். விபத்தை தாங்கக்கூடிய எரிபொருள் ரஷ்யா சோதனையில். ரஷ்யாவின் தேசிய அணுசக்தி கழகமான ரோஸ்டோம் அணு உலகத்தை விபத்தை தாங்கக்கூடிய எரிபொருளை சோதனையிட ஆரம்பிக்கின்றது. இந்த எரிபொருள் அணுசக்தி கூடங்கள் கடுமையாக விபத்துகளை தாங்கி நிற்கும் வன்மை உள்ளது. ரோஸ்டோமை பொறுத்தவரையில் 2019 ஆண்டில் அணு உலை சோதனைகளின் முதல் கட்டம் முடிவெடுக்கப்படும் என்றும் அடுத்த கட்டம் ரஷ்யாவில் உள்ள வர்த்தக அணு சக்தி கூடத்தில் அந்த எரிபொருள்களை நிரூபிப்பது என்று தெரிகின்றது. விளையாட்டுச் செய்திகள். கால்பந்து மற்றும் ஆசிய கோப்பைக்கான சாம்பியன். ஐக்கிய அரசு அமீரத்தில் நடத்தப்பட்ட ACF ஆசிய கோப்பையில் 14வது 4 முறை சாம்பியன் ஜப்பானை 3-1 என்ற கோல் கணக்கில் வித்தியாசத்தில் தனது முதலாவது மிகப்பெரிய கால்பந்து வெற்றியினை பெற்றிருக்கிறது. இந்த போட்டியில் சூடானில் பிறந்த ஆல்மோயஸ் அலி ஒரு ஆசிய கோப்பை கோல் அடித்து முதல் வீரராகியுள்ளார். அவர் 1990 ஆண்டில் 8 கோலை அடித்து ஈரான் அலி தே என்பவரின் சாதனை முறியடித்தவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தினசரி நடப்பு நிகழ்வை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப பார்த்து பண்ணுறோம். உங்கள் சப்போர்ட் எப்பவுமே தேவை. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.